வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஆம்பர் அலர்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு குழந்தை கடத்தல மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு நபர் பார்க்ல விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வந்து கடத்திடுறான். அவங்க அம்மாவோ போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் போலீஸும் அந்த இடத்துல வந்து ஆம்பர் அலர்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அதாவது அந்த குழந்தையோட டீடைல்ஸ் பிளஸ் கார் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்க இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் எல்லாத்துக்கும் அனுப்பிடுறாங்க. அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு டாக்ஸில ஏறுறாங்க. அந்த டாக்ஸி டிரைவரோட ஒரு பயணத்துல ஈடுபடுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த மெசேஜ் வருது. அதே மாதிரியான ஒரு காரையும் பாக்குறாங்க. சோ அந்த காரை சேஸ் பண்ணி இவங்க போறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த காருக்குள்ள அந்த குழந்தை இருந்துச்சா இல்லையா, அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க, டுவர்ட்ஸ் தென் அந்த குழந்தையை காப்பாத்தினாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஆம்பர் அலர்ட்னா என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இது எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் மாதிரி டுவர்ட்ஸ் எண்ட் காட்டியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சேஸ் சீக்வன்ஸ், அதாவது அந்த காரை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமாட்டு இவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த காரை துரத்தக்கூடிய ஒரு காட்சியா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஒரு இடத்துல திடுக்கிடும் ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது காருக்குள்ள இருந்து ஒரு விஷயம் வெளியே வரும். அந்த போர்ஷன் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி டுவர்ட்ஸ் எண்ட் அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி சர்வைவல் த்ரில்லர் மோட்குள்ள இந்த கதை போயிடும். அந்த போர்ஷன் அப்படின்றதும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஓவரால் இது எல்லாத்தையுமே ஒரு 1.5 மணி நேரம் டியூரேஷனுக்குள்ள சொன்னது அப்படின்றது பயங்கர கிறிஸ்பா இருந்துச்சு. நல்ல கிரிப்பிங்கான ஒரு த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். இதுல பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சைக்கோவை பத்திய டீடைலிங் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த கதையோட ஃப்ளோல, அதாவது இந்த சேஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நடுவுல ஒரு சின்ன ஹால்ட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி சேஸ் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. சோ அந்த ஹால்ட் போர்ஷன் அப்படின்றது கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேவை டவுன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.